ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிள்ளை சேனல். நம்ம கையோட ஏதாவது பண்ணுனா, நம்ம கையால் சமைச்சிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறினா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் சமைச்ச கீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட கீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி வீட்டிலையே கீ ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு 10 டேஸ்க்கு நான் இதில் தயிர் மேலே வர ஆடையெல்லாம் ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணுவேன். 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சுவேன். நம்ம கையோடு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சும்போது சீக்கிரமாக நமக்கு பட்டர் வரும். இது எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக அதில் போட முடியல. அதனால் ஹாஃப் நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சேன். பாருங்கள் உங்களுக்கு அப்படியே பட்டர் தெரியுது பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சேன். இது செகண்ட் பேட்ச் இப்போ அரைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பட்டர். நமக்கு பட்டர் ஃபுல்லாக மிக்ஸி அரைச்சிட்டுக்கு அப்புறம் பட்டர் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பட்டர் ஃபுல்லாக அப்படியே மேலே வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் பட்டர் ஃபுல்லாக நமக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து காமிக்கிறேன். ஃபைனலி எனக்கு இவ்வளோ பட்டர் வந்துருச்சு. இது நம்ம கீ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இது கீ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம குட்டீஸ்க்கு நம்ம வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வீட்டில் கீ ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. முதல்ல எங்கள் மாமியாரோ இல்லை எங்கள் அம்மாவோ எனக்கு ஆந்திராண்டி வரும்போது கீ கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ மோஸ்ட்லி நான் வீட்டிலையே கீ ப்ரிப்பேர் பண்ணாலும் அங்கே நின்று நான் இப்போது எடுத்துகிட்டு வரதில்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் தி சேம் ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பிரியாணிக்கெல்லாம் இந்த கீ போட்டால் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கீ ப்ரிப்பேர் பண்ணால். பாருங்கள் பட்டர் ஃபுல்லாக கீ ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க. கீ அவ்வளோ நல்லா ஸ்மெல்லு வருது. இது நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நமக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இதே மாதிரி கீ எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் பிள்ளை சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பிள்ளை.